ஹாய் கைஸ். ஆக்சுவலாக இன்னைக்கு எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வேஸ்டேஜ் வைக்கிற பிளேஸ் வந்து ஒரு பாம்பு வந்துருச்சு. அப்புறம் அவங்ககிட்ட தான் கால் பண்ணி சொன்னாங்க, வயசுக்கு கால் பண்ணி சொல்லலாம்னு சொல்லிட்டு நான் தான் பண்ணேன். எப்படி அடிக்கிறது கஷ்டமாக இருக்குன்ட்டு நான் கால் பண்ணி சொல்லிட்டு அவங்க வந்து பிடிச்சிட்டாங்க பாம்பெல்லாம். பிடிச்சதும் பார்த்தா செம்ம பெரிய பாம்பு எப்படி இருக்கு பாருங்க. ஐயோ, இவ்வளோடி சுற்றி சுற்றி இருக்கு. அப்படி இருந்தோம் என் லைஃப்பில் அவ்வளோ பெரிய பாம்பை நான் பார்க்கவே கிடையாது. அப்படியே இந்த வெயிலுக்கு அதுக்கு மின்னுச்சு. ஏன்னா இங்கே நேற்றுக்கெல்லாம் செம்ம மழை பெஞ்சதுனால வெளியில் தண்ணியெலாம் எப்படின்னு தெரியல, ஆனால் மழை பெஞ்சதுனால தான் வீட்டுக்குள்ளே வரைக்கும் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மழையெல்லாம் பெய்யும்போது டோரில் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க, சேஃபாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்க பிளேஸை கொஞ்சம் நீட்டாக வச்சுக்கிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஏதோ ஒரு விஷயம் இல்லாத பாம்புன்றனால ஓகே, இதே விஷம் இருக்க பாம்பாக இருந்தால் எப்படி இருந்திருக்கும், இது கொஞ்சம் பயமாக இருக்கும். எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் பாம்பே அதிகம் தான். அவங்கள கொஞ்சம் க்ளீனாக வச்சா தான் கரெக்டாக இருக்கும். அது பாருங்க, கொத்துது, அந்த இரும்பு ராடவே கொத்துதுன்னா நம்ம போய் வச்சா என்ன பண்ணுறது பாவம். அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக தானே கொத்துது. ஸோ என்ன பண்ணுறது பாருங்க, க்யூட்டாகவும் இருக்கு, பயமாகவும் இருக்கு, என்ன பண்ணுறது. ஸோ ஃபைனலாக என்னோட ஆசையும் நிறைவேறிடுச்சு. நான் பாவையும் டச் பண்ணிட்டேன். லைக் அது தொடும்போது ஒரு ஒரு ஃபிஷ்ஷை தொடுற மாதிரி தான் இருந்துச்சு. நான் வந்துட்டு ஒரு மாதிரி அருவருப்பாக இருக்கும், ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கும்னு பார்த்தோன்னா, பட் அப்படி இல்லை, நல்லா இருந்துச்சு. வலு வலுன்னு தான் இருந்துச்சு. லைக் ஃபிஷ்ஷை தொடுறோம் போல எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருந்துச்சு. ஃபைனலாக என்னோட ஆசை நிறைவேறிடுச்சு. அவ்வளோ பெரிய பாம்பையும் ஃபஸ்ட் டைம் நேர்லேயும் பார்த்துருக்கேன். அப்புறம் அவங்க அதை இட்டு போயிட்டாங்க ஃபயர் ஸ்டேஷன்காரங்க வந்துட்டு.